இடுப்பிலிருந்து கீழே கால்கள் வரைக்கும் உங்கள் பாதங்கள் வரைக்கும் மரமரப்பாக இருக்கா, குடைச்சலாக இருக்கா, தெம்பில்லாமல் இருக்கா, இடுப்பு கீழே ஸ்டிஃப்னஸ் இருக்கா, லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் நம்னஸ். பேஷண்ட் எங்ககிட்ட அடிக்கடி என்கொயரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனுங்க இது. ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரமங்களை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமாக பெண்கள். இந்த இடுப்பு கீழே தெம்பில்லை, மரமரப்பாக இருக்குது, செப்பல் போட்டால் கூட ஃபீல் பண்ண முடியல, செப்பல் கழண்டு விழுகிறது கூட தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான பதிவு இது. இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் சுகர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வர்றதுக்கான காரணம் என்னன்றது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இடுப்பிலிருந்து கீழே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முன்பகுதியை காட்ட மாட்டாங்க, காலோட முன்பகுதிகளை காட்ட மாட்டாங்க, காலோட பின்பகுதி, இடுப்பிலிருந்து கீழே நம்ம கெண்ட பகுதி, இப்படி தான் தொடைப்பகுதியோட பின்பகுதி, கெண்டக்கால் பகுதி வரைக்கும் கீழே பாதங்கள் வரைக்கும் காட்டுவாங்க. இப்படி தாங்க எனக்கு மரமரப்பாக இருக்குது, இப்படி தான் வலிக்குது, இப்படி தான் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா காலோட முழங்காலோட பின்பகுதியில் அந்த பிடிப்பு நல்லா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிரமங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது சிறுநீர் பை, அதாவது யூரினரி பிளாடர். நம்ம யூரின் எக்ஸ்க்ரீஷன், நம்ம யூரின் கலெக்ட் ஆகிற பேகுங்க, அது பேர் யூரினரி பிளாடர்னு சொல்கிறது. இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லப்படுறது. இது ஒரு இண்டிகேஷன், இது வந்து ப்ராப்ளமில் இருக்குது, நம்ம யூரினரி பிளாடர் ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வலியாவோ ஒரு சிரமமாவோ அது உணர்த்திட்டு இருக்கு. இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம கோரிலேட் பண்ணி நம்மளே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக உங்களோட யூரினரி பிளாடர்னு சொன்னதுனால யூரின் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. எக்ஸசிவ் யூரினேஷன், யூரின் கம்மியாக போகிறது, யூரின் எரிச்சலாக இருக்கிறது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் போகிற பாதைகள் வந்து எரிச்சல் ஆகிட்டு புண் மாதிரி ஆகிடுறது, பெண்களாக இருந்தால் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மென்சஸ் சைக்கிளில் டைமில் வந்து வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதோ, இடுப்பு வலி ரொம்ப காமனான விஷயம். இடுப்பு இந்த குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கெண்டக்கால் பகுதி வந்து இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை அடிக்கடி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். மனசுக்குள்ள பய உணர்வு அதிகமாக இருக்கும். முடி நிறைய கொட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ ரீசண்டாக இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் நாளாக தான் நான் இப்படி இருக்கேன். இது எல்லாமே நீங்கள் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் ட்ரீட் பண்ணிக்க முடியும். சிங்கிள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.